இந்திய ராணுவத்துல ரஃபேல் விமானம் எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கிறது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரான்சுடன் இந்தியா ரஃபேல் ஒப்பந்தம் போட்டிருக்கு. இது மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டா நான் பார்க்கிறேன். இந்திய பெருங்கடல், வங்கக்கடல், அரபிக்கடல் ஏகபோக அரசனாக இருக்கக்கூடிய தன்மை கொண்ட நாடாக இந்தியா மட்டும்தான். இந்தியா ரஷ்யாவிடம் Su-57 பிளேன்களை 5th ஜெனரேஷன் ஃபைட்டர்களை வாங்குவதற்கு ஊக்கம் காட்டுகிறது. ரஷ்யாவும் விருப்பம் காட்டுகிறது. அது எந்த நாட்டுக்கு நிகரான ஒரு விமானம் என்றால் F-35க்கு நிகரான விமானம். இப்போ இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்றோம்ல சார் இந்த ராணுவ தளவாடங்கள், இப்போ ரஃபேல்லாம், இதனால இந்தியாவுக்கு எந்த மாதிரியான லாபம்? 2031ஆம் ஆண்டுக்குள் நம் நாட்டால் இந்த விமானங்களை ஏற்றுமதி செய்யும் திறன் கொண்ட நாடாக நாம் மாற முடியும். இந்தியாவிலேயே சுயமாக தயாரிக்கக்கூடிய தன்மை என்று நாம் அடைகிறோமோ அதனால் இங்கே வேலை வாய்ப்புகள் உயரக்கூடும். தொண்டை மதிக்கும் வகையில் இந்த அரசு கலாம் என்று அந்த மிசைலுக்கு பேர் சூட்டியுள்ளது. அது 3500 கிலோமீட்டர் தொலைவு வரை எந்த இலக்கையும் எட்டக்கூடும், இன்க்ளூடிங் சைனா. அந்த 60 ஸ்குவாட்ரனை பூர்த்தி செய்வதற்கு உள்நாட்டு கட்டமைப்பையும் மேம்படுத்த வேண்டும். அதுக்கு மேம்படுத்த வேண்டும் என்றால் எந்தெந்த நாடுகள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றன என்று நாம் சற்றே கவனித்து பார்த்தால் முதலில் லிஸ்டில் இருப்பது பிரான்ஸ். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் ஜெயின் வணக்கம். சார், இந்திய ராணுவத்துல ரஃபேல் விமானம் எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கிறது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை மீண்டும் பிரான்சுடன் இந்தியா ரஃபேல் ஒப்பந்தம் போட்டிருக்கு. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இது மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டா நான் பார்க்கிறேன். இந்திய விமானப்படைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த ஒரு ஒப்பந்தமானது இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இதன் மொத்த வேல்யூ எடுத்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி ரூபாய். அதாவது அமெரிக்க பணத்தின் மதிப்பீடு 18 பில்லியன் டாலர்கள். இது இந்தியா வரலாற்றிலேயே மிகப்பெரிய ராணுவ ஒப்பந்தத்தில் ஒன்றாக கருதப்படும். இதுவரை இவ்வளவு பெரிய ஒப்பந்தம் யாரும் சைன் பண்ணதில்லை. இதனால் இந்தியாவுக்கு 114 ரஃபேல் விமானங்கள் பிரான்ஸ் மூலம் நமக்கு கிடைக்கும். இதில் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், இதில் கப்பற்படைக்கு சம்பந்தப்பட்ட ரஃபேல் எம் ரக விமானங்களும் அடக்கம். ரஃபேல் F-4 விமானங்கள் அது விமானப்படையின் விமானங்கள். 2 ரகமான விமானங்கள். இது ஏனென்றால் இந்தியா விமானம் தாங்கிய கப்பல்களையும் உபயோகிக்கின்றது. அதற்கான விமானங்களையும் வாங்குகிறோம். அது இல்லாமல் நார்மல் ரக விமானங்கள், ட்ரெய்னர், அதில் 2 சீட் ட்ரெய்னர் ரக விமானங்களையும் நாம் வாங்கி இருக்கிறோம். ஸோ மொத்தத்தில் அதன் சிறப்பு என்னவென்றால், இந்த ரஃபேல் ரக விமானங்கள் 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் என்று அழைக்கப்படுகிறது. பிளஸ் இதன் ஏவியானிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே இது கூட ஏஐ இன்டிகிரேட் செய்துள்ளோம். இதன் உற்பத்தியானது 60% வரை இந்தியாவிலேயே சொந்தமாக உற்பத்தி செய்வதற்கு நாம் லைசன்ஸ் வாங்க இருக்கிறோம். அதாவது டெசால்ட் நிறுவனமானது ஒரு இந்திய நிறுவனத்துடனோ இல்ல பல இந்திய நிறுவனங்களுடனோ ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அதன் உபகரணங்கள், அதன் பொருட்களை இங்கேயே உற்பத்தி செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம் செய்ய போகிறார்கள். இப்போ இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்றோம்ல சார் இந்த ராணுவ தளவாடங்கள், இப்போ ரஃபேல்லாம், இதனால இந்தியாவுக்கு எந்த மாதிரியான லாபம்? 2031ஆம் ஆண்டுக்குள் நம் நாட்டால் இந்த விமானங்களை எக்ஸ்போர்ட் செய்யும் திறன், அதாவது ஏற்றுமதி செய்யும் திறன் கொண்ட நாடாக நாம் மாற முடியும். இதுவரை நாம் இறக்குமதி தான் செய்து கொண்டிருந்தோம், வெளியிலிருந்து வாங்கி கொண்டிருந்தோம். இனிமேல் அதே பொருளை இங்கேயே உற்பத்தி செய்து நம்மளால் விற்க முடியும். அதனால் மிகப்பெரிய தொகை நம்மளால் ஈட்ட முடியும். 2வது, அடுத்த தலைமுறைக்கான போர்க்கருவிகளை செய்வதற்கான ஒரு அடித்தளமும் நம்மளால் அமைக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு தொழில்நுட்ப ரீதியில் நமக்கான ஒரு என்ன சொல்றது, வளர முடியும். வளர்றதோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இங்க கத்துக்க முடியும்னு சொல்றீங்களா சார்? அதிகமாக விஞ்ஞானிகளை உருவாக்க முடியும். விஞ்ஞானிகளை உருவாக்குறது மாத்திரம் இல்லாம அந்த அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், புது ஒரு கருவியை செய்யும் அனுபவம் இதுல முக்கியம்.
ஒவ்வொன்றும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் நம்ம கத்துப்போம். அதை ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு நாட்டின் டெக்னாலஜி இன்னொரு நாட்டுக்கு அது கொடுக்கறதுன்னு சொல்லும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஈஸியா கெயின் பண்ணுவோம். ஓகே ஓகே கண்டிப்பா. அது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அசெம்பிள் பண்ணும்போது மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதிகமா கத்துப்போம் கண்டிப்பா. ரெண்டாவது அந்த நம்மளோட சொந்த மெசேஜ் சிஸ்டம்ஸ் அது கூட இன்டிகிரேட் பண்ணுவோம். பிரம்மோஸ் இன்டிகிரேட் பண்ணுவோம், அஸ்ட்ரா இன்டிகிரேட் பண்ணுவோம், சா இன்டிகிரேட் பண்ணுவோம். இது மாதிரி பல விஷயங்களை அது கூட அதுல இன்டிகிரேட் பண்ணும்போது அதாவது அந்த விமானம் மூலம் இதையெல்லாம் செலுத்த முடியும் என்ற ஒரு சூழல் ஏற்படும் போது இது வலிமை தாங்கிய விமானமாக மாறக்கூடும். வெறும் விமானத்துக்கு பலம் அல்ல, விமானத்தில் இருக்கும் ஏவுகணைகளுக்கும் தான் பலம். கண்டிப்பா விமானம் பறந்தா பலம் இருக்காது. விமானத்துக்கு கூட இந்த ஏவுகணைகளையும் சேர்க்கும் போது பல்மடங்கு அது பலம் பெறுகிறது. சோ இது இந்தியாவிலேயே தயாரிக்கும் ஏவுகணைகள் இது ரஃபேல் மூலம் செலுத்த முடியும் என்ற ஒரு சூழல் வரும்போது பல நாடுகள் இதை வாங்க விருப்பம் காட்டும். ஓகே, இதனால் நமக்கு அந்நிய செலாவணி நமக்கு அதிகரிக்கும். போர்க்கருவிகள் விற்று நாம் இது போன்ற வேலைகள் செய்வது நியாயமல்ல என்ற ஒரு கருத்து நிலவும் சூழல் ஒரு காலத்தில் இருந்தது. ஓகே, ஆனால் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னது போல் ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலை அமைப்போம், கல்வி சாலை அமைப்போம் என்றார். அது போல ஆயுதம் செய்வது தவறல்ல, தேவை. தற்காத்துக் கொள்வதற்கு ஆயுதங்கள் தேவை. கண்டிப்பா. எப்பொழுதெல்லாம் நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள தவறினோமோ அன்றெல்லாம் மத்த பக்கத்து நாட்டில் இருந்து வந்து இல்லை இன்னொரு கண்டத்திலிருந்து கண்டம் வந்து நம் மீது படையெடுத்து நம்மை அடிமைகளாக்கிய வரலாறு இந்திய நாட்டுக்கு உண்டு. அடுத்த தலைமுறையாவது சிறந்த ஆயுதங்களையும் சிறந்த தொழில்நுட்பத்தையும் நாடி நம்மை நாமே பாதுகாப்பு கொள்வதற்கான அரண்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதன் ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த ரஃபேல் பிளேன் ஒப்பந்தம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சஃப்ரான் இன்ஜின் இந்தியாவிலேயே, பிரெஞ்சு இன்ஜின் வந்து இந்தியாவிலேயே செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம் அதில் இருக்கிறது. தேல்ஸ் சிஸ்டம்ஸ் இந்தியாவிலேயே வரப்போகிறது. இன்று ஜெர்மன் ஜனாதிபதி இந்தியா வந்துள்ளார், மெர்ஸ். அவருடன் மேசகான் டாக்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு சப்மரைன்கள் 6 சப்மரைன்கள் செய்வதற்கான ஒரு டீல் கையெழுத்திட போகிறார்கள். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் சில நாட்களுக்கு முன்னாது கூறியது என்னவென்றால், இந்தியாவின் கட்டமைப்பு, இராணுவ கட்டமைப்பானது இன்னும் திறன்பட மேம்படுத்த வேண்டும் என்பது. அதற்கு காரணம் குறிப்பிட்ட கப்பல் படை கட்டமைப்பு. அதை மேம்படுத்தினால் என்ன நடக்கும் என்றால், நமது தேவை, அதாவது சப்மரைன்கள் கட்டுவது, ஒரு பிளேனை மேனுஃபேக்சர் பண்றதோ இல்ல பீரங்கை மேனுஃபேக்சர் பண்றதோ டிஃபரெண்ட்டுங்க. ஒரு சப்மரைன் என்பது ஆல்டுகெதர் டிஃபரெண்ட் மெக்கானிசம். இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமானதும் கூட இராணுவ ரீதியில். இந்தியாவால் இன்று வரை 3 நியூக்ளியர் சப்மரைன்களை கட்ட முடிந்தது. அரிஹண்ட், அரிகாட், அரிதமன், அரிசுதான் இப்போ நெக்ஸ்ட் வரப்போகுது, 4வது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் 75 ப்ராஜெக்ட் 75 சொல்லிட்டு அது கீழே வந்து 6 சப்மரைன்களும் அது இல்லாமல் 12 சப்மரைன்களும் மேனுஃபேக்சர் டீசல் கிளாஸ் சப்மரைன்கள் மேனுஃபேக்சர் செய்ய போகிறோம். ஸோ இத்தனை சப்மரைன்கள் கட்டுவதில்லாமல் கொச்சின் ஷிப்யார்டுக்கு புது விமானம் தாங்கிய கப்பல் செய்வதற்கான ஒப்பந்தமும் நாம் நமது அரசாங்கம் கொடுக்க போகிறது. இதனால நம் நேவி, அதாவது கப்பல் படையின் கட்டமைப்பும் கப்பல் படையின் அந்த ஒரு வீச்சும், இந்திய பெருங்கடல், வங்கக்கடல், அரபிக்கடல், இதன் ஏகபோக அரசனாக இருக்கக்கூடிய தன்மை கொண்ட நாடாக இந்தியா தான் விளங்க போகிறது. அடுத்து இதே தருவாயில் இந்தியா K4 மிசைல்களையும் டெஸ்ட் செய்துள்ளது. K4 மிசைல்ன்றது எல்லாரும் கேட்பாங்க, இந்தியாவில் வந்து ஒரு பேர் கூட பாகிஸ்தான், குறிப்பிட்டு பாகிஸ்தான்காரர்கள் சொல்வது, ஒரு பேர் கூட எல்லாமே ஹிந்து பேரை தான் வைப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மூடர்களுக்கு நான் கூறிக்கொள்வது, கே என்றால் கலாம். அது காலம் சென்ற இந்திய ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்களின் பேரில் வைக்கப்பட்டுள்ளது. அவர் இந்தியாவுக்கு ஆற்றிய, குறிப்பிட்டு இந்திய பாதுகாப்பு காற்றிய தொண்டை மதிக்கும் வகையில் இந்த அரசு கலாம் என்று அந்த மிசைலுக்கு பேர் சூட்டியுள்ளது. அது 3500 கிலோமீட்டர் தொலைவு வரை எந்த இலக்கையும் எட்டக்கூடும், இன்க்ளூடிங் சைனா. பாகிஸ்தான் கேட்காதீங்க,
அது பொருட்டே இல்லை, பொருட்டே கிடையாது. ஓகே. ஸோ 3500 கிலோமீட்டர் வரை கடல் கீழே, அதாவது அந்த ஏவுகணையானது தண்ணீருக்குள் இருந்து செலுத்தப்படும், தண்ணீருக்கு மேல் இருந்து இல்ல. இது ட்ரையேட் அப்படின்வாங்க. நியூக்ளியர் ட்ரையேட் எந்த நாடிடம் இருக்கிறதோ அந்த நாட்டை இன்னொரு நாடு அச்சுறுத்த பலமுறை யோசிக்கும். ஒரு முறை 2 முறை இல்ல, பல முறை யோசிக்கும். இப்போ நாம் அந்த ட்ரையேட் கேப்பபிலிட்டியை அடைந்து விட்டோம். வானிலிருந்து, நிலத்திலிருந்து, கடலிலிருந்து, கடல் கீழே இருந்தும் நம்மால் தாக்கும் வல்லமை கொண்ட நாடாக குறிப்பிட்ட சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. பாகிஸ்தான் கூட இல்ல அந்த வலிமை. இந்தியாவுக்கு இருக்கிற வலிமை பாகிஸ்தான் கூட இல்ல. பாகிஸ்தான் கூட ஒப்பிடுறதே நமக்கு கேவலம். அது எனக்கு தெரியும். ஆனா அணு ஆயுத நாடு பாகிஸ்தான், அணு ஆயுத நாடு பாகிஸ்தான் சொல்றாங்களா, அதுக்கு சொல்றேன். அப்கோர்ஸ் இன்னைக்கு அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்றது அடுத்த கேள்வி. அப்படி இருந்தால் கூட தேவைப்பட்டால் பாகிஸ்தானை கூட அடிக்க முடியும். ஸோ இது ஒரு வளர்ச்சி. அது இல்லாம இந்தியாவிலேயே சுயமாக தயாரிக்கக்கூடிய தன்மை என்று நாம் அடைகிறோமோ அதனால் இங்கே வேலை வாய்ப்புகள் உயரக்கூடும். இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு 180க்கும் மேற்பட்ட தேஜஸ் விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு வாங்கப்பட்டன. அது தவிர்த்து இப்பொழுது 36 ரஃபேல் விமானங்கள் சர்வீஸில் இருக்கின்றன, விமானப்படை சர்வீஸில் இருக்கின்றன. அது இல்லாமல் இப்போ 114 விமானங்கள் 2030-31 வாக்கில் அது முழுமையாக அது பறக்க, அதாவது வான்வெளியில் ட்ரையல்ஸ் எல்லாம், அதாவது டெஸ்ட் எல்லாம் முடிந்து வெற்றிகரமாக அது பயன்பாட்டுக்கு வந்துவிடும். இது போக இந்தியா வந்து ரஷ்யாவிடம் Su-57 பிளேன்களை, 5th ஜெனரேஷன் ஃபைட்டர்களை வாங்குவதற்கு ஊக்கம் காட்டுகிறது. ரஷ்யாவும் விருப்பம் காட்டுகிறது. அது யாருக்கு நிகரான, எந்த நாட்டுக்கு நிகரான ஒரு விமானம் என்றால் F-35க்கு நிகரான விமானம். பாகிஸ்தானுக்கு அவர்கள் F-35 கொடுப்பார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவுக்கென்றே ரஷ்யா வந்து அதில் சில மாற்றங்கள் செய்து தருவதற்கு ரெடி, தயார். ஸோ இந்தியாவின் அடிப்படை தேவை 42 ஸ்குவாட்ரன் அளவுக்கு நமக்கு விமானம் தேவை. அது அடிப்படையாக. ஆனால் கரெக்டாக வேணும்னா 60 ஸ்குவாட்ரன் வேணும். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரச்சனை இல்லை. ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் பங்களாதேஷ், ஒரு பக்கம் பாகிஸ்தான், இவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் இத்தனை அச்சுறுத்தல்களை சமாளிக்க வேண்டும் என்றால் நமக்கு வந்து இத்தனை ஸ்குவாட்ரன் விமானங்கள், 60 ஸ்குவாட்ரன் வரை நமக்கு தேவை. அந்த 60 ஸ்குவாட்ரனை பூர்த்தி செய்வதற்கு உள்நாட்டு கட்டமைப்பையும் மேம்படுத்த வேண்டும். அதுக்கு மேம்படுத்த வேண்டும் என்றால் எந்தெந்த நாடுகள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றன என்று நாம் சற்றே கவனித்து பார்த்தால் முதலில் லிஸ்டில் இருப்பது பிரான்ஸ், இப்பொழுது அடுத்த ரஷ்யா, மற்ற நாடுகள் இதுல இல்லை. அதே மாதிரி நீர்மூழ்கி கப்பலில் முதலில் இருந்தே உலகளாவிய அளவில் பேர் போன நாடு வந்து ஜெர்மனி. ஜெர்மன் யூபோட்ஸ் என்றாலே ஃபேமஸ். 2ஆம் உலகப் போரிலேயே சப்மரைன்கள் கட்டுவதில் வல்லவர்கள் ஜெர்மானியர்கள். ஆனால் ஜெர்மன் டெக்னாலஜி இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் அப்படின்வாங்க, சப்மரைன் டெக்னாலஜி. ஸோ அதனால தான் ஜெர்மனியுடன் நாம் கையெழுத்திடுகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமது உள்நாட்டு கட்டமைப்பை மேம்படுத்துவது இல்லாமல் நாம் சொந்த ஏவுகணைகளையும் நாம் அதிகமாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் இங்கே இருக்கும் பல நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் உற்பத்தியில் பங்குதாரர்களாக மாறப்போகிறார்கள். அந்த பங்குதாரர்களாக மாறும் நிறுவனங்கள் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும். இதனால் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அரசாங்கம் கட்டுப்படுத்திட்டு இருந்ததை பிரைவேட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்தியாவில் உருவாகும். எப்படி டெசால்ட் இருக்கோ, லாக்கெட் மார்டின் இருக்கோ, இல்லை போயிங் இருக்கோ, இது அதே மாதிரி ஜாக்வார் இருக்கோ, ப்ளஸ் பிரிட்டிஷில் யூரோஃபைட்டர் இருக்கோ, இது மாதிரி பல்வேறு தனியார் நிறுவனங்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறது. போர்க்கருவிகளை செய்யும் நிறுவனங்கள், குறிப்பிட்டு விமானங்கள். விமானம் என்பது ஒரு சால சிறந்த ஒரு போர்க்கருவி. அதை நம்மால் உற்பத்தி செய்ய முடியும் என்ற நிலையை நாம் எட்டிவிட்டால் அது பெரிய விஷயம். ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்கோம்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பார்டர்ல வந்து
அந்த நாட்டுடைய ட்ரோன்கள் அத்துமீறி பறந்ததை பார்க்க முடியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்றது நமக்கும் தெரியும். அங்கே பல்வேறு இந்துக்களும் கொல்லப்படுகிறார்கள். ஒரு பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு மாகாணத்தெல்லாம் நாங்கள் பிடிப்போம் அப்படின்ற போல சொல்றாங்க. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இப்போ மீண்டும் ஒரு போர் வரும் அப்படின்ற போல நம்ம எடுத்துக்கலாமா? பங்களாதேஷுடன் போர் வருமா இல்லையன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஏனென்றால் பங்களாதேஷ் வந்து வாய் பேச்சில் பேசுவதற்கும் செயலில் காட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பங்களாதேஷ் ராணுவம் ஒரு கிலோமீட்டருக்கு மேக்சிமம் 47 பேரை தான் நிறுத்த முடியும். ஏனென்றால் 4096 கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்புடன் பங்களாதேஷுக்கு இருக்கும் எல்லை பகுதி. அது இல்லாமல் கடல் பகுதி மூலம் நாம் முற்றுகை ஒன்று ஏற்படுத்தினால் பங்களாதேஷ் எல்லா பக்கமும் சூழப்படும். பங்களாதேஷ் கரண்ட் போறதே இந்தியால இருந்து எங்க சண்டை போட முடியும்? அரிசி போடுறது கூட நம்ம கிட்ட தான் போயிட்டு இருக்கு. ஸோ இம்போர்ட் எக்ஸ்பர்ட்டும் நம்ம கல்கத்தா பேசலாம், அவங்க என்ன வேணாலும் பேசலாம். அஸ்னத் அப்துல்லான்னு சொல்லிட்டு NCP லீடர், அதாவது நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி லீடர் தான் அதை பேசினது. அவங்க பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் பங்களாதேஷ்ல இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில BNP தான் பதவிக்கு வரக்கூடிய எல்லா சாத்தியக்கூறும் உண்டு. ஜமாத்தே இஸ்லாமி தேர்தலை தள்ளி வைக்க சொல்லி வற்புறுத்துகிறது. யூனிஸும் அதற்கு செவி சாய்க்கலாம் என்று பல்வேறு வல்லுநர்கள் கூறுகிறார்கள். முன்னாள் பங்களாதேஷை பற்றி தெரிந்தவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர் ஆட்சியில் இருப்பதற்கு அவர் விருப்பம் காட்டுகிறார். ஆனால் நாட்டை மேம்படுத்துவதற்கு அவருக்கு நாட்டமில்லை. ஒரு பக்கம் அப்படி இருக்க, இப்ப நீங்க கேட்ட கேள்வி பாகிஸ்தான் எப்படி பாகிஸ்தான் வந்து வரக்கூடிய மாதங்களில் குறிப்பிட்டு அடுத்த ஏப்ரல் வாக்கில் பெஹல்காம் போன்ற இன்னொரு தாக்குதல் செய்வதற்கு பாகிஸ்தான் ஏற்பாடுகள் செய்யும், முன்னேற்பாடுகள் எடுக்கும். இப்பொழுது அவர்களின் செயல்முறையை சற்றே மாற்றியுள்ளார்கள். முன்னெல்லாம் வந்து பெரிய டெரர் கேம்புகளை வைத்து உள்ளே அனுப்பி கொண்டு ஊடுருவல்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மைக்ரோ டெரர் கேம்ப் ஸ்ட்ராட்டஜி என்று ஒன்று எடுத்து வந்துள்ளார்கள். அது ஹமாஸ் இருந்து வந்தவர்கள் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துள்ளார்கள். அதன்படி என்னவென்றால் ஒரு கேம்புக்கு 6 அல்லது 8 பேர் மட்டும்தான் இருப்பார்கள். அது மேக் ஷிஃப்ட் கேம்பாக தான் இருக்கும். அதாவது ஒரு டென்ட்டை மட்டும் போட்டுக்கொண்டு அதில் ட்ரைனிங் கொடுத்து அவர்களை உடனுடனே ஊடுருவ செய்ய முடியும். அவர்களை ஒரு இடத்தில் ரெக்ரூட் செய்வார்கள், ஒரு இடத்தில் ட்ரைனிங் கொடுப்பார்கள், ஒரு இடத்தில் ஊடுருவார்கள். ஸோ 6 அல்லது 8 பேர் மட்டும்தான் இதுல இருப்பாங்க. பல அமைப்புகள், உள அமைப்புகளின் கணிப்பின்படி 35 முதல் 40 தீவிரவாதிகள் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள் கோடை காலம் வரும்போது உள்ளே அனுப்புவதற்கு, காஷ்மீரில் அனுப்புவதற்கு ஆயத்த நிலையில் உள்ளது. ஏன்னா கோடை காலம் வரும்போது பனி உறையும் போது பல்வேறு பள்ளத்தாக்குகள் ஓப்பன் ஆகும், பதுங்கு குழிகள் ஓப்பன் ஆகும். பதுங்கு குழிகளை புதுசாக அமைக்கவும் முடியும். இதுதான் அவங்க ட்ரை பண்ணிட்டு. ஸோ பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி வந்து நெக்ஸ்ட் வேவ் ஆஃப் டெரர் அட்டாக்ஸை லான்ச் பண்ணாங்கடான்னா, இப்போ அவங்க தைரியம் என்னன்னா, கூட்டு தைரியம் என்னடான்னா, அமெரிக்கா அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. பட் யார் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் ஆபரேஷன் சிந்தூர் தொடரும். ஓகே சார், மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஜெயந்த்.